அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் மே மாதம் 5ஆம் தேதி மாணவிகள் எழுத போகிறீங்க. எஃபெக்டிவாக இன்டென்சிவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் நீங்கள் பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், எம்சிக்யூ ப்ராக்டிஸ் நிறைய எடுத்துக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். அப்போ இந்த நீட் 2024 அட்மிட் கார்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அட்மிட் கார்ட்லேயும் வரும். அப்போ என்ன மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நோ த கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்டர் வெல் இன் அட்வான்ஸ் பை 11 AM. அது 11 மணி, 11:30 மணி, 12 மணிக்குள்ளே நீங்கள் சென்டருக்கு போய் சேர்ந்துருங்க. வெல் இன் அட்வான்ஸ். நோ கேண்டிடேட்ஸ் ஆர் பி பர்மிட்டட் டு என்டர் த சென்டர் ஆஃப்டர் கேட் க்ளோசிங் டைம். கேட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நோ கேண்டிடேட் இஸ் பர்மிட்டட் டு லீவ் த எக்ஸாமினேஷன் ஹால் பிஃபோர் எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஒரு 11 மணிக்கு சென்டருக்கு போயிடுங்க. 1:30 மணிக்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. 5:20 PM அப்புறம் தான் எக்ஸாமினேஷன் முடிச்சிருந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க. So the candidates are advised to verify the location of examination venue one day in advance. எந்த வென்யூர் எழுத போகிறீங்கிறத ஒரு நாள் முன்னாடியே போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப், ப்ரிஃபரபிளி ஆதார் கார்டு மஸ்ட் பி brought by the candidate. முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டு கொண்டு போங்க. அதில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்தால் 12th அட்மிட் கார்டு கொண்டு போகலாம். அடுத்தது the following டீடைல்ஸ் ஆர் பர்மிட்டட். என்னென்னலாம் பர்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்கள். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அது ரேப்பர் இருக்கிற அவுட்டரில் நீங்கள் டேர் பண்ணி எடுத்துருங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாக இருக்கணும். அடிஷனல் ஃபோட்டோகிராஃப் டு பி பேஸ்ட் ஆன் த அட்டரன்ஸ் ஷீட். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் டு பி பேஸ்ட் ஆன் த அட்டரன்ஸ் ஷீட்டுங்க. அட்மிட் கார்டு issued by the NTA along with the self declaration form. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் அதில் ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். கிளியர் பிரிண்ட் அவுட் ஆன் A4 சைஸ் பேப்பர் டியூலி ஃபில்ட் இன் எதர் கலர் பிரிண்ட் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட். நீட்டாக A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 காப்பி கொண்டு போயிடுங்க. PWD சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். The candidates are not allowed to carry any personal belonging including electronic devices, mobile phones, other banned items given the information bulletin to the examination center. So examination officer will not be responsible for keeping the personal belongings and there will be no facility at the center. அப்போது எல்லாமே உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. ஸோ பர்சனல் பிலாங்கிங்ஸ் எதுவும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக் டிவைசஸ், இயர்ஃபோன், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஸோ ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீண்டும் பதிவு பண்ணுறது எதுக்காகனா, யாராவது ஒரு சிலர் பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக தான் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.